ஹாய், இன்னைக்கு ரியல் ரிட்டர்ன், நாமினல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போங்க. நாமினல் ரிட்டர்ன்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், ஒரு 5 இயர்ஸ் லேட்டரா எத்தனை % ரிட்டர்ன் வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணா நாமினல் ரிட்டர்ன்ஸ். ரியல் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன? ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் பேக் எடுக்கிறீங்களா? ரிட்டர்ன் பேக் எடுக்கும்போது எத்தனை % டாக்ஸ் நமக்கு டிடெக்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ செகண்ட் ஒன்னு, எத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் நமக்கு எத்தனை % ரிட்டர்ன் கிடைக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நமக்கு ரியல் ரிட்டர்ன் கிடைக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு 15% ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்க இல்ல ஒரு 5 இயர்ஸ்ல. அந்த 15%ல உங்களுக்கு ஒரு 5% இன்ஃப்ளேஷன் போயிருச்சுன்னு வச்சுக்காங்களேன். அப்ப ரியல் ரிட்டர்ன் எத்தனை %? 10% இருக்கும். தென் டாக்ஸ் ஒரு 2% போகுதுன்னு வச்சுக்காங்களேன். அப்ப ரியல் ரிட்டர்ன் எத்தனை % இருக்கும்? நெட்டா வந்து 8% தாங்க உங்களுக்கு இருக்கும். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நிறைய பேரு நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பாக்குறோம். பட் ரியல் ரிட்டர்ன் நம்ம பாக்குறது இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரியல் ரிட்டர்ன் தான் நமக்கு மணியை மல்டிபிள் பண்ணி கொடுக்குங்க. ஓகே, இத பத்தி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ரியல் ரிட்டர்ன் கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.